கதையின் பெயர் மின்மினி மற்றும் மந்திரக்காடு. தேர். கதையின் ஆரம்பம். ஒரு சிறிய கிராமத்தில் மின்மினி என்ற சுறுசுறுப்பான பெண் குழந்தை இருந்தாள். அவள் எப்போதும் புதுசாக எதையாவது கற்க விரும்புவாள். அவளுக்கு ஒரு சிறிய நாய் நண்பன், பட்டி. ஒரு நாள் மாலை மின்மினி மற்றும் பட்டி காடு அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் அவள் ஒரு விசித்திரமான ஒளி மரங்களுக்குள் மின்மின்னுவதை பார்த்தாள். மந்திரக்காடு. மின்மினி அருகே சென்றபோது அவள் ஒரு பழைய கல் வாயிலை கண்டாள். அதில் பொறிக்கப்பட்டது, நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டும் திறக்கும் மந்திரக்காடு. அவள் மெதுவாக கையை வைத்தவுடன் வாயில் மெல்ல திறந்தது. அவள் உள்ளே சென்றாள். அங்கே பறக்கும் மலர்கள், பேசும் மரங்கள், இசைப்பாடும் விலங்குகள், எல்லாமே அற்புதம். மந்திர தேவதை. அங்கே ஒரு சிறிய மந்திர தேவதை வந்தது. அவள் பெயர் துளசி தேவதை. அவள் சொன்னாள், மின்மினி, இந்த காடு நம் மந்திர உலகம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. தீய நிழல் மந்திரவாதி எங்கள் ஒளிக்கல்லை திருடிச் சென்றான். அந்த ஒளிக்கல் தான் காடு முழுவதும் உயிர் கொடுக்கும் ஆற்றல். அது இல்லாமல் காடு மெல்ல காய்ந்து போகும். சிறிய சாகசம். மின்மினி தைரியமாக சொன்னாள், நான் அந்த கல்லை திருப்பிக் கொண்டு வருவேன். பட்டி அவளுடன் சென்றான். அவர்கள் பனிமலைகள் கடந்து ஓடைகள் தாண்டி இருண்ட குகைக்குள் சென்றனர். அங்கேதான் அந்த தீய மந்திரவாதி இருந்தான். அவன் கல்லை ஒரு பெரிய பாம்புடன் காத்து கொண்டிருந்தான். மின்மினி யோசித்து பாம்புக்கு இனிமையாக பேசினாள், நீ இந்த கல்லை காக்கிறாய், ஆனா இதனால் எல்லாரும் துன்பப்படுறாங்க. நல்லது செய்யலாமே. பாம்பு மெதுவாக கண் மூடி கல்லை அவளிடம் கொடுத்தது. முடிவு. மின்மினி கல்லை தேவதைக்கு கொடுத்தாள். காடு மீண்டும் பிரகாசித்தது. மலர்கள் மலர்ந்தன, விலங்குகள் ஆடின. தேவதை சொன்னாள், நீ நல்ல மனம் கொண்டவள், தைரியமும் உன்னிடம் இருக்கு. இனி இந்த காடு எப்போதும் உன்னுடன் இருக்கும். மின்மினி வீட்டுக்கு திரும்பினாள். அவள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள். நல்ல மனம், தைரியம், நட்பு, இதுவே உண்மையான மந்திரம்.